மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்றைய நாள் புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு ஆரம்பிச்சிருக்கு. 2026ஆம் ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா முன்னத்து இருக்கக்கூடிய வருஷங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு வந்தோம், எந்த விஷயங்களை நம்ம மாட்டியிருக்கோம், எந்த விஷயத்தில் விடுபட்டிருக்கோம், எது நடந்திருக்கு, எது நடக்கலை, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு மாத பலனாகவும் நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா புத்தாண்டு பிறக்க போகுது. அப்போ இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஆங்கில புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுகள் வேறு, ஆங்கில புத்தாண்டு வேறு. அப்போ ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு. அப்போ இந்த புத்தாண்டும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஏன்னா ஒரு வருடங்கள் முடித்து அடுத்த வருடங்கள் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வயசு கம்ப்ளீட் முடிவடைகிறது. நம்ம அதை பின்னோக்கி போய் நம்ம முன்னோக்கி ஒரு இடத்தை அடி எடுத்து வைக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குன்னு 12 ராசிகளுக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல் ராசியாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி. இந்த மேச ராசிக்கு இந்த ஆண்டு நம்ம 12 மாதத்தை 4ஆக, ஒவ்வொரு ராசிக்கும் 12 மாதத்தை 4ஆக பிரிக்கணும். 3 காலங்கள் அளவு. எப்பவுமே எந்த ஆண்டு பலன்கள் எடுத்துக்கிட்டாலும் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதன்படி மேச ராசிக்கு முதல் 3 மாதம் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் அப்படிங்கிறது முதல் அடி. அடுத்த 3 மாதங்கள் 2ஆம் அடி. அடுத்த 3 மாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் தெளிவடையக்கூடியது. அடுத்த 3 மாதங்கள் அடுத்த பிரச்சனைக்கு உண்டான வழிகாட்டலை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்படி நம்மளுடைய இந்த ஆண்டு பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சியெலாம் ஆயிருக்கு. அதில் குரு சஞ்சாரம் ரொம்ப மிக மிக அற்புதமாக இருக்குது. அப்போது இந்த ஆண்டு உங்களுக்கு ஜூன் மாதத்தில் குரு மறுபடியும் கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ இப்போது இந்த கடகத்துக்கு வரும்போது மேச ராசிக்கு எத்தனாம் இடமா வருது அப்படின்னா 4ஆம் இடமா கடகத்துக்கு வராரு. 5ஆம் இடமா கேது பகவான் இருக்காரு. அப்போ இந்த குருவும் கேது ராகு சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமா இருக்குது. அப்போது இந்த காரணத்தை கொண்டு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆண்டில் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த குரு நன்றாக இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்துங்க. எந்த காரியமாக இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி அதனுடைய அடித்தளம் என்ன பண்ணணும், அடித்தளம் மட்டும்தான் நம்ம போடணும். இதை பண்ணலாங்கிற ஒரு செயல்முறை தான் நீங்கள் பண்ணணுமே ஒழிய செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்துறது குரு பயிற்சிக்கு அப்புறம் செயல்படுத்தும் போது வண்டி வாகனம், வீடு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த புத்தாண்டு உங்களுக்கு அருமையான ஒரு ஆற்றலை கொடுக்கும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கும். மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நினச்சது இன்னும் நல்லா வளமாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தீராத பிரச்சனைகள் தீரும். உங்கள் வீட்டில் யாருக்காவது பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து விடுபடுறக்கே எனக்கு வழி தெரியல அப்படின்னா வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆண்டுகள் வரக்கூடிய அனைத்து திதிகளும் சரி, அனைத்து பண்டிகைகளும் சரி, எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இருக்குது. இப்போ ஆவணி ஆவிட்டம், தை பூசம், இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் வலிமை. அப்போது ராமநவமி, இப்படி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வலிமை அதிகமாக இருக்கும்போது அதையதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 12 மாதம் எண்ணி இந்த 12 மாதத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லா விஷயங்களும் தங்கு தடையின்றி உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பழைய வண்டிகள் வாங்க வேண்டாம், புது வண்டிகள் வாங்குறதுக்கு பாருங்க. மலை மேல் ஏறக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது கையில் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயங்கள். ரிஷபராசிக்காரர்கள் பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும்.
பெண்கள் வந்து தலைமை ஏற்பு பொறுப்பு எல்லாமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய இடத்துல பெண்கள் வந்து முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் வந்து அதில் நான் வந்து வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் இதில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம காதுக்கு குளிர நிறைய கேட்பீங்க. அடுத்தது வந்துட்டு பெண்கள் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். உண்மையாகவே வந்து பெண்கள் தன்னை காத்து கொள்றதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்குது, என்னை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து வழிமுறை இருக்குங்கிறத நீங்கள் தேடிக்கணும். ரொம்ப தைரியமாக இறங்கணும். கோழையாக இருக்கவே கூடாது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், உடல் வலிமை கொடுக்கும். அடுத்தது கணவன்கிட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் 3 மாதத்துக்கு ஒரு முறை. அப்படி திருமணம் ஆகாத பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாக்கள் மூலிமா உங்களுக்கு அம்மாவுக்கும் சண்டைகள் சச்சரவுகள் அடிக்கடி வரும். அடுத்த ஒரு 6 மாதங்கள் கழித்து தொழிலாளர்கள்ட்டும் வேலை செய்கிற இடத்துலையும் சில பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து மாத பலனா நான் சில வழிமுறைகள் சூட்சமங்கள் சொல்லியிருப்பேன். அதன் வழிகாட்டல் படி நீங்கள் பண்ணுங்க. எந்த அமாவாசையும் விடாதீங்க, எந்த ஏகாதசியும் விடாதீங்க. அந்த அமாவாசை ஏகாதசி சஷ்டியில் உங்களை வலிமையாக்கக்கூடிய ஒரு திதி. அப்போ இந்த திதியில் உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா எல்லா காலங்களும் எல்லா வருடங்களும் உங்களுக்கு அற்புதமான வருடங்களாக இருக்குது. அப்போ இந்த அமைப்பு படி உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான், குருக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு பண்ணும். இருக்கிற பொருளை நீங்கள் பத்திரமா வைக்கிறதுக்கும் நிறைய பாதுகாப்பு வேணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அசால்ட்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்திருக்கீங்க. அதை இனிமேல் இல்லாமல் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் படிப்பு வந்து கல்வி முன்னேறதுக்கு பாடுபடணும். அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். பெண்கள் தன் பெண் குழந்தைகள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதங்களும் ஒவ்வொரு மாதங்களும் அழகாக கடந்து போகலாம். இந்த ஆண்டு அற்புதமாக நீங்கள் கடந்து போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து மெயின் வந்து அம்பிகையை வழிபடணும், துர்காவை வழிபடணும். துர்கா தேவி வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் காடாக உங்களுக்கு இருப்பாங்க. அடுத்த சூலினி தேவி. சூலினி அப்படிங்கிறது வந்து எந்திரம். இந்த எந்திரம் சூலினி எந்திரத்தை வச்சு கூட நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. அவங்க உங்களுக்கு தைரிய வழிபாடாக இருப்பாங்க. அப்போ சூலினி தேவி எங்கே இருக்காங்களோ எப்போ முடியுதோ அப்படி இங்கே போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற குங்குமம் வாங்கிட்டு வந்து தினம்தோறும் வச்சுட்டு வாங்க. எந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டிருப்பீங்க. தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அம்சம் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டுகிறேன். மிதுன ராசி நேயர்கள் இந்த புத்தாண்டை எப்படி அனுபவிப்பீங்க அப்படின்னா, இவ்வளவு காலமாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு தனம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வராரு. இப்போ இந்த தனம், செல்வாக்கு, செல்வம் இதெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற காரியம் நம்மக்கிட்ட தங்கணும். இப்போ எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. லோன் கட்டிகிட்டு இருக்கேன், என்னால் வந்து இதுலேருந்து எப்போ விடுதலை ஆக முடியும், எனக்கு விடுதலை வேணும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஜூன் மாதம் உங்களுக்கு ஏப்ரல்லையே வந்து ஒரு விடுதலைக்கு உண்டான அமைப்பு கொடுத்துரும். அப்போது அதுக்கு நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், என்னால் ஒரு சின்ன ஒரு கடனாவது நான் அடைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அதில் அடைப்பீங்க. அமோகமாக இருக்கக்கூடிய கால நேரம் இந்த வருடத்தில் இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் உங்கள் குலதெய்வத்தை ரொம்ப வழிபட்டுட்டு வாங்க. கருப்பராயருடைய ஒரு வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தாய் தந்தையருடைய உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேச்சு திறன், செயல்திறன் அதிகமாக இருக்குது. அந்த பேச்சு திறன் செயல்திறனையும் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா கெட்ட பேர் கிடைச்சிடும். ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எதில் ஆனாலும் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. அப்போது ஆத்மார்த்தமாக வேலை செஞ்சால் அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது தனக்காரனாக குரு அங்கே ரொம்ப ஆதிக்கம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல செவ்வாய் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த வீட்டை என்னடா நான் எது பண்ணியும் ஒரு அனுபவிக்க முடியலன்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அது வந்து அம்சமாக ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் உடல் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். உங்களை கரெக்ட் பண்ணிக்கிறது இது ரெண்டுமே அவசியமான ஒரு விஷயங்களாக இருக்குது. குடும்ப ஐஸ்வர்யங்கள் பெறும். யார் உங்களுக்கு சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு நல்ல நட்புக்காரர்களாக இருப்பார்கள். கடகராசி.
இந்த கடகராசி நேயர்கள் வந்து எப்பவுமே சுறுசுறுப்பு, இங்கிருந்து அங்கே இருக்க மாட்டாங்க, அங்கிருந்தா இங்கே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிலைத்தன்மை, ஒரு இடத்துல அவங்கள உட்கார வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அது நண்டு ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். எதற்காக அப்படின்னா பொருள் தேடி, பொன் தேடி, நம்ம சந்தோஷம் தேடி உழைப்பு, நிறைய உழைப்பாங்க. அவங்க வந்து தன்னை வருத்தி கொண்டு உழைப்பாங்க. எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணுங்கிறது கூட நினைக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செய்வாங்க. அதே மாதிரி செய்கிற விஷயம் ஆத்மார்த்தமாக செய்வாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த வருஷம், இந்த 2026ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் போதே அவங்க தன் குழந்தைக்காக, தன் தாய் தந்தை கணவன் மனைவி இப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இதில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட உடல்நிலையிலையும் கவனமாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க வந்து காளி தேவி, ஒரு காளிகாம்பாள், காளி தேவி, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆக்ரோஷமான தெய்வத்தை வழிபடும் போது அவங்களுக்கு இன்னும் நல்ல பலம் இருக்கும். ஆற்றோடத்தில் இப்போ நீர்நிலை சார்ந்த எந்த இடத்துல கோயில்கள் இருக்கோ அதை அவங்க வழிபடும் போது, ஏன்னா அந்த கடகம் என்பது நீர், அப்போ ஒரு அம்மா ஸ்தானம், மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும், தாயோடைய ஆரோக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீர் சார்ந்த கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் மெயின் வந்து அம்மன் சார்ந்த நீர் சார்ந்த கோயில்கள் இருக்கிற இடத்துல போகணும். இந்த வனபத்ரகாளி, வன தேவதை, இதெல்லாம் நீர் சார்ந்து இருக்கும். இங்கெல்லாம் போகும்போது தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த வருஷம் முழு வருடம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதில் ஒரு கடைசி 3 மாதங்கள் இருக்கிற விஷயத்தை சேமித்து அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தினா அது உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகும். ஆடம்பர வசதிகள் இந்த டைமுக்கு எதுவும் வேண்டாம். அதிகமான நட்புகளை வந்து உருவாக்கி கொள்வீர்கள். அந்த நட்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கா அப்படின்னா ஒரு சில நட்புகள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும், ஒரு சில நட்புகள் வந்து பலம் இல்லாமல் இருக்கும். அதையே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேரியேஷன் தெரியும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவீங்க. அப்போ அந்த ஆண்டு முழுவதுமே இருக்கக்கூடிய சஷ்டியை நீங்கள் வந்து கடைப்பிடிங்க. அது உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை படிப்பு, குழந்தை விஷயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த சஷ்டி விரதம் உங்களை பலம் படுத்துறதுக்கும் உங்கள் உடல்நிலையை கரெக்ட் பண்ணுறதுக்கும் உண்மையாகவே அருமையாக வேலை செய்யும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அற்புதம். அப்போது சிம்மத்துக்குள்ளே கேது இருக்காருன்னா அடிக்கடி மெமரி பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மெமரி பவர், நம்ம எங்கேயோ எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும், எப்போவோ படித்ததெல்லாம் இப்போ யூஸ் ஆகும். அடுத்து திடீர்னு சாஸ்திர சம்பிரதாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்குள்ளே வருவீங்க. தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அரசாங்க பதவிக்கு, அரசாங்க உத்தியோகத்துக்கு முழு முயற்சியாக ஈடுபடுறவங்க எல்லாமே சூரிய பகவானை வேண்டிட்டு வாங்க. அதிகாலையில் சூரியனை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்த வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆண்டுகள் வந்து எந்தெந்த பிரச்சனைகளோ அது எல்லாமே கரெக்டாகிடும். ஒவ்வொரு ஆண்டும் கிருத்திகை நட்சத்திரம், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களை அருகாமையில் உள்ள காவல் தெய்வத்துக்கு 6 விளக்கு போட்டுட்டு வாங்க. அதுவும் இழுப்பு எண்ணெயில் போட்டு வரும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு நினைச்ச காரியம் எதுவோ அது தடையில்லாமல் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அப்போ 6 என்பது முருகனுடைய அம்சம். கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகன் பிறந்த, அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப வலிமை. கார்த்திகை நட்சத்திரம் தான் சூரியனுடைய அம்சம். அப்போ சூரிய பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புராணங்கள் இந்த வருடத்தில் 2 புராணங்களாவது படிங்க. ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்களை படிக்கும்போது செய்த பாவங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். என்ன இதை படிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெயர்கள், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் பெயரும் ஒவ்வொரு மந்திரங்களே. எப்போவுமே இதிகாசத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஒவ்வொரு மந்திரங்கள், அந்த ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு விஷயத்தை உங்களுக்கு நல்ல விஷயமா உருவாக்கி கொடுக்கும். அப்போ அந்த கேரக்டர் படிக்கும்போது மனப்பாடம் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. இது இந்த ஆண்டு பயன்படுத்திட்டு நீங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை ரொம்ப பலப்படுத்துங்க. நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு உங்களுக்கு
அற்புதமாக இந்த ஆண்டு உங்களுக்கு துணை புரியக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு பகவானின் பயிற்சி உங்களுக்கு நல்ல அமைப்பு. குரு பகவான் வந்து லாபத்தில் உட்காந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை புதன் வீட்டில் நல்ல அறிவுத்திறனை மேம்படுத்தி கொடுப்பாரு. அப்போது இந்த சிம்மத்தில் இருக்கிற கேது உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஞானத்தை பெருக்கி மற்றவர்களோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி அப்படிங்கிறது குரு பகவான் உங்களுக்கு 10ல் இருக்காரு. அவருக்கு நீங்கள் 4ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கிரகத்துக்கு வந்து 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னா சூப்பரா. நம்மளுக்கு எந்த ஸ்தானம் நல்லா இருக்கு அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானம் நல்லா இருக்கணும், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், தொழில் ஸ்தானம், கலஸ்தல ஸ்தானம். மற்ற ஸ்தானம்லாம் நல்லா இருக்க வேண்டாமான்னு கேட்டால், இந்த ஸ்தானங்கள் நல்லா இருந்தாவே மீதி இருக்கக்கூடிய ஸ்தானங்களை நம்மளுக்கு அப்படியே பின்தொடர்ச்சியாக நம்ம அதை வந்து செட்டப் பண்ணிப்போம். அப்போ அதன்படி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் குரு புதன் புது தொழிலை உருவாக்குவீர்கள். புதியன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதியன நீங்கள் வந்து தை மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த வருஷம் தொடங்கட்டும், பிப்ரவரிக்கு மேலே பண்ணிடலாம், நம்ம மார்ச்சுக்கு மேலே பண்ணிடலான்னு ஒரு கட்டம் போட்டு வச்சுருப்பீங்க. அதன்படி இந்த கன்னி ராசிக்காரர்கள் அதை செயல்படுத்துவீங்க. அடுத்தது, இந்த வருஷத்துலேருந்து நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, நான் வந்து யோகா செய்கிறேன், நான் வந்து உடற்பயிற்சி செய்கிறேன், நான் இவங்களுக்கு இப்படி கரெக்டாக இருப்பேன், இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. அதுலெல்லாம் இந்த வருடம் முழுக்க ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்கு வந்து புதன், நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாரத்திற்கு ஒரு முறையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும். உங்களால் முடிஞ்ச பச்சை பயிறு ஒரு தானம், பச்சை பயிறு கோயிலுக்கு கொடுங்க, இல்லை சுண்டல் செஞ்சு கொடுங்க. இது உங்களே ஒரு தொழிலை வந்து வளமையாக்கும். உங்களுடைய வாழ்க்கையை வந்து வளம் பெற செய்கிறதுக்கு வந்து பச்சை தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து, பச்சை நாயகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்குது. பச்சை நாயகி அம்மனுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ வாங்கி வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செழிப்பில்லாமல் இருந்ததோ, எதெல்லாம் எப்போ பாரு பிரச்சனையாக இருந்ததோ, அது செழுமையோ இருக்கிறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அற்புத பலன். அப்போ 4ஆம் அதிபதியாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு இடமாவது வாங்குவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஆண்டுக்குள்ளே நான் இதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிறது உங்களுடைய செயலாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர், அக்டோபர், டிசம்பரில் கொஞ்சம் உங்களுடைய கால் முட்டி இப்போ ஒரு தேய்மான பிரச்சனைகள் அது சிறு வயதிலே வர்றதுக்கு அமைப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதுக்குண்டான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டாவே அதை நீங்கள் அடுத்தடுத்து அமைப்பை கொண்டு போக முடியும். துலாம் ராசி 26ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டின் அடியெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் சூப்பராக இருக்குது. அற்புதமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுடைய குரு பார்வை நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது. எப்போவுமே வந்து துலாம் அப்படிங்கிறது வந்து கடகத்திலேருந்து பார்க்கும்போது துலாத்துக்கு நல்லாவே இருக்கும். அந்த கடகத்திலிருந்து அமைப்பும் இப்போ இருக்கக்கூடிய அதிசார அமைப்பும் நல்லாவே இருக்குது. அப்போ துலா ராசி என்னைக்கும் கீழே இறங்குற மாதிரி இருக்குமே ஒழிய கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் தத்தி தவளி மேலே வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன பொருள் கொடுத்துட்டிங்கன்னா அதை பெரிய பொருளாக்கி பிரம்மாண்டமாக நம்மளை பிரமிக்க வைக்க மாதிரி செய்வாங்க. அவங்கக்கிட்ட கலை நயம் நிறையா இருக்கும். அவர்களை பயன்படுத்தி நீங்களும் வாழலாம். அவர்களுடைய அறிவுரை கேட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே கீழே இறங்க மாட்டீங்க. அப்போ இந்த துலாம் என்பது ஒருவரை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி. அப்போ இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமாக வேலை செய்வார். அப்போ இந்த பிரம்மாண்டத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மகாலட்சுமி சரஸ்வதியை வழிபடுறது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களை அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. விருச்சிகம் என்பது 8. இந்த 8க்குடைய ஒரு ராசி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருடம். இந்த வருடத்தில் எந்த திதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷம். மெயின் விஷயம், பிரதோஷத்தை வழிபடுங்க. பிரதோஷத்துக்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க.
ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு போய் அடுத்த பிரதோஷத்துக்கு போகிறதுக்குள்ளேயே ஒரு காரியம் நடந்துடும். இது நிச்சயமா இருக்கு. இந்த ஆண்டுல நீங்க செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைல கொஞ்சம் உங்களை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல வந்து நவம்பர் டிசம்பர்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப முழு கவனம் இருக்கணும். மற்றபடி நான் சொல்லக்கூடிய திதி, ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திதி சொல்லிட்டு இருக்கேன். அந்த திதியை பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா திதி பிடித்தால் எந்த காலகட்டத்திலையும் வழி மாறி போக மாட்டீங்க. அப்போ இந்த விருச்சிக ராசி உங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உங்களையே ஃபுட்டு மூலயமா கரெக்ட் பண்ணிக்கணும். பிரதோஷம் உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாயிட்டு இருக்கும். பாலாம்பிகை அப்படிங்கக்கூடிய அம்மனை நீங்க வழிபடுங்க. இல்ல சிலையா, போட்டோவை விட சிலை ரொம்ப அற்புதம். சிலைக்கு வந்து உயிரோட்டம் அதிகம் உண்டு. சிலை வழிபாடு வந்து அதனால கோயில்கள் வந்து சிலை வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப சிலை வழிபாடு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் அற்புதமா வேலை செய்யும். அதுபடி நீங்களும் வெண்கலத்துல வைங்க. பித்தளையில விட வெண்கலம் இல்லாட்டி கல்லு, கருங்கல் இந்த மாதிரி இடத்துல சிலைகள் வைங்க. அது உங்களுக்கு நல்ல அற்புதமா வேலை செய்யும். தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த வருடம் நீங்க நினைக்கிறது வந்து குரு நேரடி குரு பார்வை, அதுவும் வந்து 7ஆம் பார்வையா இருக்கு, நேரடி குரு பார்வை. அப்ப இந்த குரு ஒரு அமைப்பு எங்க இருக்கு, இவ்வளவு நாள் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்ப கடகத்துக்கு வரும்போது அது 6ஆம் பார்வையா மாறுது. வெற்றி நிச்சயம். எழுதுறீங்க, வெற்றினா எதுல? எக்ஸாம் எழுதுறோம், போராடுறோம், இன்டர்வியூ அட்டன் பண்றோம், ஒருத்தர்கிட்ட இருந்து போட்டியா அடுத்த கட்டத்துக்கு போகிறது தான் வெற்றி. அந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு நீங்க பாடுபட வேண்டியது பார்த்தீங்கன்னா அங்க குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. இப்ப நவகிரகத்துல குரு பகவான் வேற, தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. அவதாரங்கள்ல வந்து தட்சிணாமூர்த்தியா மாறிடாரு. அப்ப நீங்க தட்சிணாமூர்த்திக்கு நீங்க ஒரு ப்ரே பண்ணிட்டு வாங்க. உங்களால என்ன முடியுமோ, குரு அஷ்டமி குரு நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை. எந்த ஒரு அஷ்டமி வியாழக்கிழமையில வருதோ அந்த நாள் உங்களுடைய குபேர அம்சம் நாள்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. எந்த அஷ்டமி குரு நாள்ல வருதோ அந்த அஷ்டமியில நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதோ, இல்லை கோயிலுக்கு போய் ஏதாவது அபிஷேகம் கொடுக்கறதோ, இல்லை குங்குமம் வீட்டுக்கு வாங்கிட்டு வரதோ, எதை வாங்கினாலும் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமான ஒரு நாள். அந்த நாளை நீங்க எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. அது இந்த 2026 கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்பா ஸ்தானம், மகன் ஸ்தானம், பாக்யஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு சிமெண்ட் வாங்குறேன், செங்கல் வாங்குறேன்னு சொல்லக்கூடாது. அதுக்குண்டான காசு தான் கொடுக்கணுமே ஒழிய அந்த செங்கல் சிமெண்ட்டு கண்டிப்பா வாங்கி கொடுக்கக்கூடாது. இது எல்லாருமே வந்து தனுசுல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசி. இந்த மகர ராசி குரு பகவானுடைய நேரடி பார்வை மகரத்துக்கு இருக்கு. மகரம் என்பது அற்புதமான ஒரு இடம். அது குரு பார்வை இருக்கும்போது இன்னும் பலமாக இருக்கும். சேற்றில் செந்தாமரை, சேற்றில் வந்து செந்தாமரைன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க திடீர்னு ஒரு பிரபலமாவீங்க. திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர் அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்கும். திடீர்னு வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா நீங்க மாறிடுவீங்க. நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெற செய்யும். உங்களுக்கு பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு 4 வருஷமா, அது உங்களுக்கு தீந்துரும். அதுக்குண்டான நல்ல ஒரு ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியது வந்து பைரவர், திண்டுக்கல் இருக்கக்கூடிய சொர்ண ஆகாஷ்ண பைரவர், தாடி கொம்பில் இருக்கக்கூடிய சொர்ண ஆகாஷ்ண பைரவரையும் ஒரு முறை போயிட்டு வரணும். மற்றபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்க வழிபட்டு வரும்போது உங்களை சகல தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். தன்வந்திரி நோட் பண்ணிக்கோங்க. தாடி கொம்புல தான் தன்வந்திரி இருக்காரு. அவரை வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் அமாவாசை அன்னைக்கு போனீங்கன்னா மூலிகை அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மூலிகைகளை சாப்பிடும் போது உங்க கர்மாக்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வம்சத்துல ஒரு குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குறைபாடு நீங்கணும் அப்படின்னா தன்வந்திரியும் சொர்ண ஆகாஷ்ண பைரவன் நீங்க வழிபடுறது ரொம்ப அற்புதம். அப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் தொடக்கத்துல நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஜூன் ஜூலைக்குள்ள அது உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? லாஸ்ட் டிசம்பர் மாசத்துல ஒரு விஷயத்த வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவே உங்களை கரெக்டா அடுத்த வருஷத்துக்கும் கொண்டு போயிடும். கும்பராசி.
கும்ப ராசி அப்படிங்கிறது 11ஆம் இடம், உங்களுடைய ஜாதகத்துல 11ஆம் இடம். அப்போ இந்த குரு பகவானுக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ குரு பகவான் சனி பகவானுடைய 8ஆம் பார்வையா பார்த்தாலும் சரி, உங்களுக்கு 9ஆம் பார்வையா பார்த்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஸ்தானத்துல தான் இருக்கு. அப்போ கும்ப ராசி அப்படிங்கிறது நான் எப்பவுமே சொல்லதான், பழைய சிவன் ஆலயத்துக்கு நீங்க போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது உங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது நீங்க செஞ்சுட்டு வாங்க, அதுவும் நல்ல விஷயங்கள். அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஒரு சாமி இருக்கு அப்படின்னா நிறைய பேர் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே பிரபாவலின்னு சொல்லுவாங்க. பிரபாவலினா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த பிரபாவலி அப்படிங்கிறது வந்து வெண்கலத்திலேயோ பித்தளையிலையோ செஞ்சு கொடுப்பாங்க, கிரீடம் மாதிரி. அதை நீங்க வாங்கி கொடுங்க. என்னைக்கும் நிலைச்சு உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய, அந்த பிரபாவலிங்கிறது கடவுளை தனித்து காட்டக்கூடிய ஒரு பின்னாடி விக்கிரகம், ஒரு ஸ்டாச்சு. அதை நீங்க பண்ணும்போது வம்ச பிரச்சனை தீந்துடும். அது மரத்தடியில இருக்கக்கூடிய குலதெய்வமா இருந்தா இன்னும் அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும். அதுல நீர் சார்ந்த குலதெய்வமும் இருக்கு. ஒவ்வொரு வம்சத்துக்கு கேது பகவானோட ஆதிக்கம் இருந்தா நீர் சார்ந்த குலதெய்வத்துக்கு அதனுடைய நீர் எடுத்து உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். மீன ராசிக்கு குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் சனி பகவானுடைய பயிற்சியும் அற்புதம். எவ்வளவோ ஆண்டுக்கு ஒரு முறை குருவுடைய வீட்டில் சனி பகவான் வந்து பயிற்சியாகி உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த பயிற்சி குருவும் சனியும் சேர்ந்து இந்த மீன ராசியை வந்து பிரபலமாக்கிடும். நல்ல அரசியலுக்கு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க அமோகமான ஒரு வளர்ச்சியை அடைய போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் அதில் வந்து ஆன்மீக வழியில் நிறைய வந்துடுவாங்க, ஜோதிடத்தில் நிறைய வந்துடுவாங்க, அடுத்தது சித்த மருத்துவத்தில் அதிகமாக வருவாங்க. இதில் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பிரபலமாவாங்க. அவங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரு பகவானையும் முருகனையும் வழிபடுங்க. குரு மங்கள யோகம் கிடைக்கும். 12 ராசிக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் சூட்சமத்தோடு இருக்குது. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதன்படி தான் உங்களுக்கு ஒரு கிரக சூழ்ச்சியும் கிரக சுழற்சியும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது, அதுதான் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். எல்லா ராசினருக்கும் வளம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும், ஆயுள் ஆரோக்கியத்தை இருக்க பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.